இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டமுக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு கழுத்துலவே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆமோல் அளவு மார்க் பண்ணணும். இந்த அளவு மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு சேர்த்துக்கணும். செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ளவுஸோட பேக் கட் பண்ணுறது. தையலுக்காக ஒரு அயர்ன் சேர்த்துக்குவோம். சேம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு துணி விட்டுருக்கோம். அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுட்டு இப்போ ஆமோல் மார்க் பண்ணிடலாம். கழுத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் செக் பண்ணிடலாம். கழுத்து சரியாக இருக்குது. ப்ளவுஸோட உயரம் சரியாக இருக்குது. கழுத்தளவு, நெடியளவு ஆமோல், இங்கேருந்து ஆமோல் அளவு, அங்கேருந்து ப்ளவுஸோட உயரம், இது எல்லாமே சரியாக இருக்குது. ஆமோல் மட்டும் திருப்பி ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமோல் அளவு சரியாக இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கோட அந்த கடைசியில் கை கட் பண்ண வரும். கட் பண்ணிக்கோங்க. கை மடிப்புக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு அளவு சட்டில் இருக்க கை அளவை இதை மார்க் பண்ணிக்கலாம். அடிக்கை மார்க் பண்ணியாச்சு. கையோட உயரம், தையலுக்கு அடிக்கை சுற்றளவு, தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. கையோட அளவு இவ்வளோதான். கையளவு இவ்வளோதான். இது வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆமோல் ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கின மாதிரி வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா கை கட் பண்ணிக்கலாம்.
ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கவுத்தட் எடுத்துக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் டவுன் வச்சுட்டு இந்த லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கவுத்தட் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு நாச்சு போடுவோம். கை கட் பண்ணியாச்சு. ஃபுல் கிராஸ் போட்டுக்கலாம். கழுத்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஆம்பூல் அப்படியே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இது எக்ஸஸ் கொடுக்கக்கூடாது. ப்ளவுஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முதுகு பார்ட் அதிகமாகவும் ஃப்ரண்ட் பார்ட் கம்மியாகவும் இருக்குது. இப்போ அதனால் முதுகு பார்ட் நம்ம கூட வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் இப்போ கம்மி பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஆம்பூல் ஃபஸ்ட்டு ஸ்கேல் போட்டுக்கணும். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆம்பூல் ஸ்கேல் போட்டுக்கிறது. ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்பூலுக்கு வந்து அளவு வச்சுட்டு இந்த ஆம்பூல் டாட்டு கணக்கு தையல் வச்சுட்டு கழுத்து டவுன் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு கிராஸ் வந்து தையல் போக பேலன்ஸ் இங்கேருந்து டச் பாயிண்ட்டு இது கப்போட அளவு தையலுக்கும் தையல் சேர்த்து இங்கேருந்து இது தையல் ரேடியான அளவு, இது தையல் ரெடியான அளவு. இங்கேருந்து தையலுக்கு போக 1/2 இன்ச் மார்க் பண்ணி இதை மார்க் பண்ணிட்டோம். தையல் போக இது தையலுக்காக. இப்போ இதுதான் வந்து அபெக்ஸ் லைன். இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு சென்டர் லைன் வந்து மார்க் பண்ணிக்கணும். அங்கேருந்து ஓகே. இவ்வளோதான் ரெடியான அளவு. இதில் வந்து சென்டர் டாட் ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் ரெடி அளவு. இந்த ரெடி அளவில் வந்து தையல் அளவுக்கு 1/2 இன்ச்சு, இந்த சென்டர் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தத்தில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அளவு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு 9.25 இருக்கு, இந்த அளவு 10 இருக்கு. கரெக்டாக இருக்கு.
இப்போ தையலுக்கு 1/4 இன்ச் போக ரெடி அளவு இடுப்பளவு 31, 4வது 7.75. தையலுக்கு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் போக 7.75 மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட அளவு 2.5. இப்போ இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.5 மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிடலாம். கப்போட அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துப்போம். 3.25. கழுத்து மார்க் பண்ணலாம். செக் பண்ணி பார்த்துடலாம். தையல் போக அங்கேருந்து இந்த லைன் கொண்டு வரணும். காலேஜ் தையலுக்கு இங்கேருந்து இந்த டாட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் டாட் வச்சுட்டோம்னா இங்கே வந்துடும். இங்கேருந்து 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சைடு அளவு கரெக்டாக இருக்குது. ஆமாம், அளவு கரெக்டாக இருக்குது. இந்த 1/2 இன்ச் வந்து டாட்டுக்காக பிடிக்கிறது. அளவு சரியாக இருக்குது. கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இங்கே 1/4 இன்ச் தையலுக்கு கட் பண்ணணும். இதில் மட்டும் தான் 1/4 இன்ச் தையல் விடணும். மற்ற இதில் வந்து கரெக்டாக இருக்குது. அப்படியே டேரக்ட் மேலே கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு, பெல்ட் பட்டி ரெடி பண்ணியாச்சு, கை அளவு கட் பண்ணியாச்சு, லைனிங் அளவு கட் முடிஞ்சிருச்சு. பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பெல்ட்டுக்கான துணி கழுத்து வெட்டும்போது ஃப்ரண்ட் பேக் கழுத்து வெட்டும்போது அதில் பீஸ் வரும், அதையும் சேர்த்து போட்டு பெல்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இதோட கட்டிங் முடிஞ்சிருச்சுங்க.